Hello students, welcome to 8th standard maths, 5th chapter geometry, exercise 5.4 part 1. In the previous video we have seen second chapter measurement, exercise 2.3 nets for building 3D shapes and 3D shapes in different views. Now let us see exercise 5.4 part 1 page number 192. First subdivision, construct the following quadrilaterals with the given measurements and also find their area. Quadrilateral வரைஞ்சிட்டு அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். given measurementsல quadrilateral வரைஞ்சிட்டு அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். First sum ABCD, AB equal to 5 cm, BC equal to 4.5 cm, CD is equal to 3.8 cm, DA is equal to 4.4 cm and AC equal to 6.2 cm. இங்கே 4 சைடும் ஒரு டயகனலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரஃப் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ குவாட்ரிலேட்டரல் வரையணும். குவாட்ரிலேட்டரல்ல 4 சைடு டயக்ராமு. இப்போ கொடுத்துருக்க கிவன் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ரஃப் டயக்ராம் ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஏபி 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, நம்ம போட்டுக்கலாம். ஏபி ஒரு லைன் செக்மெண்ட்டு 5 சென்டிமீட்டர். பிசி 4.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏசி 6.2 சென்டிமீட்டர். டயகனல் ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. ஏசி 6.2 சென்டிமீட்டர். சிடி 3.8 சென்டிமீட்டர் அண்ட் டிஏ வந்து 4.4 சென்டிமீட்டர். ஓகே, அதெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட்டை எழுதிக்கணும். சும்மா ரஃபாக வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 4 சைடும் கொடுத்துருக்கு, ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரையலாம். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஏபி 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கலாம் பேஸு. ஓகே, லைன் செக்மெண்ட் 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கலாம். 0லேருந்து 5க்கு புள்ளி வச்சுட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏசி 6.2 சென்டிமீட்டர், பிசி 4.2 சென்டிமீட்டர் வரைய போகிறோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏபி வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ ஏசி 6.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கலாம். 6.2 சென்டிமீட்டர். ஓகே, ஸ்கேலில் மெஷர் பண்ணிப்போம். 6.2 சென்டிமீட்டர். 0லேருந்து 6.2க்கு நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு ஏஏ சென்டராக வச்சு ஏ சென்டராக வச்சு நம்ம என்ன செய்யணும், 6.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். அடுத்து பிசி 4.5 கொடுத்துருக்காங்க. இப்போ பிஏ சென்டராக வச்சு நம்ம என்ன செய்யணும், 4.5க்கு காம்பஸில் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கோங்க. 4.5க்கு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிக்கிட்டு இது மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ஓகே, பிஏ சென்டராக வச்சுட்டு பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 4.5 சென்டிமீட்டருக்கு ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். ஏசி 6.2 வரைஞ்சோம்ல, அதில் அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம 4.5 மெஷர் பண்ணி அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டையும் ஏவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பியும் 4.5க்கு வரைஞ்சோம், அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம சீன் எடுத்துப்போம். ஓகே, இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம சீன் எடுத்துக்குவோம். பிசி வந்து 4.5 சென்டிமீட்டர், ஏசி 6.2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஏசி பிசி ஜாயின் பண்ணிட்டோம். ஏபி லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம். ஃபஸ்ட்டு ஏல சென்டராக வச்சுட்டு 6.2க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிட்டோம். அதே மாதிரி பிஏ சென்டராக வச்சு 4.5 ரேடியஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுற பாயிண்ட்டை சீன் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஜாயின் ஏசி அண்ட் பிசி. ஓகே, இப்போ ஏடி அவங்க 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஏடி. அப்போ ஏல வச்சு நம்ம 4.4க்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 0லேருந்து 4.4க்கு நம்ம மெஷர் பண்ணிட்டோம். ஓகே, 0லேருந்து 4.4க்கு 4ஐ தாண்டி 4வது கோடு. ஓகே, அங்கே மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஏல வச்சு ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரேடியஸ் 4.4 எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சியில் வச்சு நம்ம 3.8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கணும். சிடி வந்து 3.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3.8க்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, 5ஐ தாண்டி 3வது கோடு. ஓகே, 0லேருந்து 5ஐ தாண்டி 3.8 கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இதை
சியில் வச்சு நம்ம இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணுவோம். இது 3.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம டி, ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம டின்னு மெஷர் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஜாயின் பண்ணுங்கள். ஏடி சிடி ஜாயின் பண்ணிடலாம். ஏடியும் சிடி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஏபிசிடி இஸ் அ ரெக்வயர்டு குவாட்ரிலேட்ரல். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம ஏபி வரைஞ்சிக்கிட்டோம் 5 சென்டிமீட்டர். அடுத்து பியில் சென்டராக வச்சு 4.5க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். ஏல சென்டராக வச்சு 6.2 சென்டிமீட்டருக்கு அந்த ஆர்க்கை கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு சி. ஏசி பிடி ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது சியிலேருந்து டி வருது 3.8 சென்டிமீட்டர். ஓகே, 3.8 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம். அடுத்து ஏலேருந்து டி வந்து 4.4 சென்டிமீட்டர் வரைஞ்சி இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கு கட் பண்ணோம். அந்த பாயிண்ட் டி. இப்போ ஏடியும் சிடியும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹைட்டு தேவை. ஹைட்டு மெஷர் பண்ணணும். இப்போ ஏபிசிடி வரைஞ்சாச்சு. இப்போ செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டு வேணும். ஓகே, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். 2 ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்ம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்மில் வந்து ஆஃப் டி இன்ட்டு H1 + H2. அப்போ 2 ஹைட்டு தேவைப்படுது. நம்ம டிலேருந்து ஒரு ஹைட்டு, பிலேருந்து ஒரு ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ செட் ஸ்கொயர் என்ன செய்யணும்னா, இங்கேருந்து கொண்டு வரணும். இந்த பாயிண்டில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். செட் ஸ்கொயர் வந்து இதோட கோயின்சைட் ஆகணும். இந்த லைனோட கோயின்சைட் ஆகணும். இப்படி வச்சுக்கணும். செட் ஸ்கொயர் எப்பவுமே இப்படி கோயின்சைட் ஆகணும். எந்த லைன் மேலே? ஏசின்ற லைன் மேலே வச்சுக்கலாம். டயகனல் ஏசின்ற லைன் மேலே வச்சுக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகணும். இது இந்த லைன் மேலே இருக்கணும். ஸ்கேல் வந்து டீன்ற பாயிண்டில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம செட் ஸ்கொயரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு செட் ஸ்கொயர் எடுத்துகிட்டு நம்ம ஹைட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் H1. இதை நம்ம மெஷர் பண்ணி எழுதிடலாம். ஓகே, டிலேருந்து இந்த பாயிண்ட்டு ஏசி எங்கே டச் பண்ணுதோ அந்த ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். 2.6 சென்டிமீட்டர் வருது. ஓகே, 2.6 சென்டிமீட்டர் வருது. பாருங்கள், 0லேருந்து இந்த ஹைட்டு எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக 2.6 சென்டிமீட்டர் வருது. ஓகே, அடுத்தது அதே மாதிரி நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி பிலேருந்து வரையணும். ஓகே, பிலேருந்து நம்ம வரையணும். இதை கோயின்சைட் பண்ணிக்கலாம். இந்த லைன் மேலே வச்சுக்கணும். ஏசின்ற லைன் மேலே நம்ம செட் ஸ்கொயரை வச்சுக்கணும். பின்ற பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்கேலு பின்ற பாயிண்டில் இருக்கணும். ஸ்கேல் பின்ற பாயிண்டில் இருக்கணும். செட் ஸ்கொயர் வந்து ஏசி மேலே இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஏசி மேலே கோயின்சைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செட் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹைட்டை வரையலாம். இது H2. ஓகே, இந்த ஹைட்டு H2ன்னு வச்சுப்போம். வரைஞ்சிட்டு நம்ம அதை மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 0 to எவ்வளோ சென்டிமீட்டர் வருது பாருங்கள். 0லேருந்து அந்த பாயிண்ட்டு கரெக்டாக நமக்கு 3.5 சென்டிமீட்டர் வருது. ஓகே, 3.5 சென்டிமீட்டர் வருது. ஓகே, இது H1 வந்து 2.6 சென்டிமீட்டர், H2 3.5 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ நம்ம ஏரியாவில் H1 H2 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டி இன்ட்டு H1 + H2. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதில் நம்ம H1 H2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2.6 சென்டிமீட்டர். H1 வந்து 2.6 சென்டிமீட்டர், H2 வந்து 3.5 சென்டிமீட்டர். டயகனல் வந்து 6.2 சென்டிமீட்டர். இதுதான் டயகனல். ஓகே, 6.2 சென்டிமீட்டர். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு டயகனல் வந்து 6.2 சென்டிமீட்டர் இன்ட்டு H1 வந்து 2.6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3.5 சென்டிமீட்டர். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் டி 6.2, H1க்கு இந்த பிளேஸ் ஆஃப் H1 2.6, இந்த பிளேஸ் ஆஃப் H2 3.5 போட்டுட்டோம். 1/2 இன்ட்டு 6.2 ரைட் ஆஸ் இட் இஸ் இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ண வரும். 2.6யும் 3.5 ஆட் பண்ணால் 6.1 வருது. ஓகே, 6.1 இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம்னா ரிமூவ் த ப்ராக்கெட்டு 6.1. இப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாம். இங்கே காமன் டிவைசர் 2 இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6, 1 2s are 2. இப்போ 3.1 இன்ட்டு 6.1. ஓகே, 3.1 இன்ட்டு 6.1. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 3.1 6.1 மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1, 1 3s are 3, 6 1s are 6, 6 3s are 18 கீழே போட்டுக்கணும். இப்போ ஆட் பண்ணலாம். 1 ரைட் ஆஸ் இட் இஸ், 6 + 3 9, 8 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 2 டெசிமல்ஸ் இருக்கிறதுனால கொஷினில் 2 டெசிமல்ஸ் தள்ளி நம்ம 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஓகே,
இப்போ 18.91 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏரியா இஸ் ஈக்குவல் டு 18.91 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி வரைஞ்சோம், H1 H2 கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஏரியாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா இஸ் ஈக்குவல், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு 18.91 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏபிசிடி குவாட்ரிலேட்டர் வரைஞ்சதோட எப்படி வரைஞ்சோன்ற ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ட்ரா அ லைன் செக்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கணும். செகண்ட் பாயிண்ட், வித் ஏ அண்ட் பி as centers, draw arcs of radii 6.2 centimeter and 4.5 centimeter respectively and let them cut at C. Okay, A சென்டராக வச்சுட்டு 6.2 ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி பிஏ சென்டராக வச்சுட்டு 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். இந்த கட் பண்ணுற பாயிண்ட் நம்ம சின்னு எடுத்துக்கணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு, ஜாயின் ஏசி அண்ட் பிசி. அது ஏசியையும் பிசியையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபோர்த் ஸ்டெப்பு, வித் ஏ அண்ட் சி as centers, draw arcs of radii 4.4 centimeter and 3.8 centimeter respectively and let them cut at D. ஏ சென்டராக வச்சுட்டு 4.4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும், சி சென்டராக வச்சுட்டு 3.8 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரையணும். அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கு கட் பண்ணணும். ஓகே, அந்த கட் பண்ணுற பாயிண்ட் நம்ம டின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டெப்பு, ஜாயின் ஏடி அண்ட் சிடி. ஏடியும் சிடியும் ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஏபிசிடி 4 சைடையும் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஏபிசிடி இஸ் அ ரெக்வயர்டு குவாட்ரிலேட்ரல். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், பிஎல்ஏஒய், பிஎல் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், எல்ஏ இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஏஒய் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பிஏ இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் எல்ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம குவாட்ரிலேட்டரல் வரையணும். ஓகே, குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிட்டு நம்ம ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த குவாட்ரிலேட்டருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். பிஎல்ஏஒய் ப்ளே அப்படின்னு இருக்கு. பிஎல்ஏஒய் எப்பவுமே ஆன்டி கிளாக் வித் டைரக்ஷன்லாம் போட்டுக்கணும். பிஎல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 7 சென்டிமீட்டர், அதை எழுதிக்கலாம். எல்ஏ வந்து 6 சென்டிமீட்டர், அதை எழுதிக்கலாம். ஓகே, ஏஒய் வந்து 6 சென்டிமீட்டர், அதை எழுதிக்கலாம். பிஏ 8 சென்டிமீட்டர், பிஏ டயகனல். ஓகே, பிஏ டயகனல் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்ஒய் டயகனல் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் நமக்கு 4 சைடும் ஒரு டயகனலும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, போன ஃபர்ஸ்ட் சம்மில் 4 சைடும் ஒரு டயகனல் கொடுத்துருந்தாங்க. நம்ம குவாட்ரிலேட்டர் வரைஞ்சோம். இங்கே 3 சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, 2 டயகனலும் கொடுத்துட்டாங்க. ஓகே, 2 டயகனல்ஸும் கொடுத்துட்டு 3 சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம குவாட்ரிலேட்டரல் வரையலாம். இப்போ நம்ம மெயின் டயக்ராம் போகலாம். இப்போ கொஷினில் பிஎல் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம பேஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். பிஎல் 7 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 7 சென்டிமீட்டருக்கு புள்ளி வச்சுக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு 0ல் இருந்து 7 சென்டிமீட்டருக்கு புள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது 7 சென்டிமீட்டர். இது நம்ம இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை எல்லு. ஓகே, பிஎல் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க, 7 சென்டிமீட்டர், அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி பிஏ வந்து டயகனல் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பஸில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணலாம். ஓகே, 0ல் இருந்து 0 to 8 சென்டிமீட்டருக்கு நம்ம காம்பஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். 0 to 8 சென்டிமீட்டர். ஓகே, 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு பியில் வச்சு நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, பியில் வச்சு ஒரு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்ஏ வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம காம்பஸில் 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, 0ல் இருந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். 0 to 6 சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு 0 to 6 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டு எல்லிருந்து எல்ஏ என்ன கொடுத்துருக்குன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணலாம். ஓகே, ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிஏ 8 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம். பிஏ டயகனல் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். அதர் சைடு எல்ஏ வந்து 6 சென்டிமீட்டருக்கு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணுற பாயிண்ட்டு அந்த 2 ஆர்க்கும் கட் பண்ண பாயிண்ட்டை செக் பண்ண பாயிண்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பிஏவையும் எல்ஏவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பிஏ அண்ட் எல்ஏ. ஓகே,
கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுட்டு நம்ம டயகனல் பிஏ எல்ஏவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எல்ஏ நம்ம 6 சென்டிமீட்டர் வரைஞ்சோம், அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிஏ எவ்வளோ சென்டிமீட்டர் குறைஞ்சோம்? 8 சென்டிமீட்டருக்கு. பிஏ 8 சென்டிமீட்டர், எல்ஏ 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம ஜாயின் பிஏ அண்ட் எல்ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருவாங்க கொஷினில்? ஏஒய் வந்து 6 சென்டிமீட்டரும் ஏஒய் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்ஒய் இன்னொரு டயகனல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணலாம். எல்ஒய் டயகனல் இன்னொரு டயகனல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இன்னொரு டயகனல் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 7 சென்டிமீட்டர். அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி 6 சென்டிமீட்டருக்கு 7 சென்டிமீட்டருக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் காம்பஸை. 7 சென்டிமீட்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு, ஓகே, 7 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு எல்ஒய் இன்னொரு டயகனல் அப்படின்னா என்ன வேணும்? எல்லிருந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். எல்ஒய் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 7 சென்டிமீட்டர். அதுக்கு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஓகே, அடுத்து ஏஒய் எவ்வளோ கொடுத்துட்டா 6 சென்டிமீட்டர். ஏஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். இன்னொரு சைடு டயகனல் வரைஞ்சிட்டோம் 7 சென்டிமீட்டர்னு. இன்னொரு சைடு ஏலேருந்து ஒய் எவ்வளோ சென்டிமீட்டரா? 6 சென்டிமீட்டர். அதுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு, ஓகே, ஏலேருந்து 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஏல வச்சு 6 சென்டிமீட்டருக்கு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணலாம். ஓகே, இப்போ கட் ஆகலை, அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம எல்லில் வச்சு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எல்லில் வச்சு அந்த ஆர்க்கை என்ன செய்யலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லில் வச்சு அந்த ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்க்கை ப்ரீவியஸ் ஆர்க்கை என்ன செய்யணும்? கட் பண்ணிக்கலாம். அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம புரிஞ்சுதாப்பா? நம்ம என்ன செஞ்சோம்? எல்லிருந்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். ஓகே, ஏலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணோம். கட் பண்ணலைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற மாதிரி நம்ம வரையணும். ஓகே, வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஒய்யும் பிஒய், ஏஒய் பிஒய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு? இதை வந்து கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். ஏஒய் எவ்வளோ வரைஞ்சோம்? 6 சென்டிமீட்டர் வரைஞ்சோம். பிஒய் எவ்வளோ வரைஞ்சோம்? பிஒயில் நமக்கு டயகனல் வரைஞ்சோம். ஓகே, டயகனல் ஜாயின் பண்ணிக்கலாம். டயகனல் தான் நம்ம எவ்வளோ வரைஞ்சோம்னா நமக்கு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் வரைஞ்சோம். ஓகே, டயகனல் எவ்வளோ வரைஞ்சோம்? 7 சென்டிமீட்டர். அதை நம்ம லைன் போட்டு நம்ம 7 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிஎல்ஏஒய்ன்ற குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிட்டோம். 2 டயகனல் கொடுத்துருந்தாங்க. ஓகே, 3 சைடு கொடுத்துருந்தாங்க. பிஎல்ஏஒய்னு ஒரு டயகனல் குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் ஹைட் கண்டுபிடிக்கணும். செட் ஸ்கொயர் எப்போவுமே இதில் கோயின்சைட் பண்ணிடணும். ஓகே, நம்ம அந்த எந்த சைடுக்கு நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கிறோமோ பிஏ மேலே கோயின்சைட் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்கேல் என்ன ஆகணும்? ஸ்கேல் இப்படி ஃபிக்ஸ் ஆகிடணும். ஸ்கேல் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செட் ஸ்கொயரோட ஒரு சைடு வந்து ஸ்கேலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். செட் ஸ்கொயரோட இன்னொரு சைடு வந்து எந்த பேஸுக்கு நம்ம ஹைட் வரைகிறோமோ அந்த பேஸ் மேலே நம்ம கோயின்சைட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த பேஸ் மேலே கோயின்சைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஸ்கேல்லையும் இன்னொரு சைடு வந்து அந்த லைன் மேலேயும் கோயின்சைட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் வரையணும். இந்த பாயிண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஹைட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இதை மெஷர் பண்ணிப்போம். இந்த ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோன்னு பாருங்கள், 1.5 சென்டிமீட்டர். இந்த ஹைட்டுன்னா 1.5 சென்டிமீட்டர் கிடைக்குது. 1.5 சென்டிமீட்டர். ஓகே, அதே மாதிரி செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த சைடு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த பேஸ்க்கு வரணும்னா இந்த பேஸ் மேலே நம்ம வச்சுக்கணும். இன்னொரு ஸ்கேல் வந்து பேஸ் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி ஓகே, எதுக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லைனுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, எந்த லைன்லேருந்து நம்ம வரைகிறோமோ அந்த லைனுக்கு நம்ம ஸ்கேலில் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்கேல் எங்கே இருக்கணும்? எல்லுன்ற பாயிண்டில் இருக்கணும். செட் ஸ்கொயர் எப்படி இருக்கணும்? ஸ்கேலில் கோயின்சைடாக இருக்கணும். இந்த லைன் மேலே இருக்கணும். இந்த லைன் மேலேயும் இதுலேயும் கோயின்சைட் பண்ணிவிட்டு இப்படி கோயின்சைட் பண்ணிட்டு செட் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலைன்னா ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹைட் வரைஞ்சிக்கலாம். இது H2. ஓகே, H1 1.5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். H2 இதை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ
ஜீரோலேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக 5 சென்டிமீட்டர் வருது. 0 to 5 H2 வந்து 5 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகே, H1 வந்து 1.5 சென்டிமீட்டர், H2 5 சென்டிமீட்டர். டயகனல் 7, 8 ரெண்டு டயகனல் இருக்குது. ஓகே, 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் எந்த டயகனலுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த டயகனல் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 8 சென்டிமீட்டர் டயகனலுக்கு தான் நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டயகனல் எது யூஸ் பண்ணணும்னா 8 சென்டிமீட்டர் டயகனல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, 7 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 7க்குனா ஏலேருந்து வரைஞ்சிருக்கணும். 7 மைனஸ் ஏலேருந்து பிலேருந்து வரைஞ்சால் தான் அதுக்கு 7 சென்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம டயகனல் எதை யூஸ் பண்ணிக்கணும்னா பிஏ டயகனல் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கலாம். PLAY. இப்போ நம்ம H1 என்ன கண்டுபிடிச்சோம்னா 1.5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். H2 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த டயகனலுக்குனா 8 சென்டிமீட்டர் டயகனலுக்கு. ஓகே, டயகனல் 8 சென்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் PLAY இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D இன்ட்டு H1 + H2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ 1/2 அப்படியே போட்டுக்கலாம். டயகனல் என்ன 8 சென்டிமீட்டர் இன்ட்டு H1 வந்து 1.5 சென்டிமீட்டர், H2 5 சென்டிமீட்டர். இந்த பிளேஸ் ஆஃப் H1 H2 நம்ம 1.5 எழுதிக்கணும். இப்போ 2 இங்கே காமனாக இருக்குது. அப்போ காமன் டிவைசர் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 4 2s are 8. இப்போ 4 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா இது ரெண்டு ஹோல் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 + 1 6, 6.5. ஓகே, எப்போவுமே ஹோல் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5 + 1 6, 6.5 சென்டிமீட்டர். இப்போ 4 இன்ட்டு 6.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 5s are 20, பேலன்ஸ் 2 வரும். 6 4s are 24, 25 26. ஓகே, பேலன்ஸ் 2 வரும்ல. 6 4s are 24, 25 26. அப்போ 26 ஒரு டெசிமல் இருக்கனால ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கனால நம்மளும் இங்கே ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, அதை அடிச்சிடலாம். 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் PLAY இஸ் ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ரெக்வயர்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஓகே, குவாட்ரிலேட்டரல் PLAY வரைஞ்சதோட நம்ம ஸ்டெப்ஸ் எப்படி வரைஞ்சோன்றது ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ட்ரா எ லைன் செக்மெண்ட் PL இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் வரைஞ்சோம். PL 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு, வித் P and L as centers, draw arcs of radii 8 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம PA சென்டராக வச்சுட்டு ஒரு டயகனல் கொடுத்துருந்தாங்க நமக்கு. PA சென்டராக வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அதே மாதிரி எல்ல சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணோம். அந்த கட் பண்ணுற பாயிண்ட் A. ஓகே, தேர்ட் ஸ்டெப்பு, ஜாயின் PA அண்ட் LA. இப்போ டயகனல் வந்து PAவை இதான் டயகனல் PAவை ஜாயின் பண்ணிட்டோம். சைடு LA அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஃபோர்த் ஸ்டெப்பு, வித் L and A as centers, draw an arc of radii 7 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ எல்லிருந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் டயகனல், செகண்ட் டயகனல். ஓகே, எல்லிருந்து ஒய் கண்டுபிடிச்சோம். அது 7 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம் ஒரு டயகனல். அதே மாதிரி ஏ சென்டராக வச்சுட்டு நம்ம 6 சென்டிமீட்டருக்கு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணோம். அந்த ரெண்டு ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்டு ஒய். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபிஃப்த் ஸ்டெப்பு, ஜாயின் LY அண்ட் AY. LYயும் ஏவையும் ஜாயின் பண்ணிட்டோம். சிக்ஸ்த் ஸ்டெப்பு, PLAY இஸ் அ ரெக்வயர்ட் குவாட்ரிலேட்டரல். நம்ம PLAY ரெக்வயர்ட் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, PLAY இஸ் அ ரெக்வயர்ட் குவாட்ரிலேட்டரை நம்ம வரைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதான் நமக்கு கிடச்சிச்சு. அப்புறம் ஹைட் 1 ஹைட் 2 மெஷர் பண்ணிவிட்டு ஏரியா கண்டுபிடிச்சோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம டயக்ராம் கீழே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், PQRS. PQ ஈக்குவல் டு QR இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர், RS ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர், SP இஸ் ஈக்குவல் டு 5.3 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஓகே, இப்போ ரெண்டு சைடும் 3.5 சென்டிமீட்டர் சேம் சைடாக இருக்குது. இன்னொரு சைடு RS வந்து தேர்ட் சைடு 5.2 சென்டிமீட்டர், ஃபோர்த் சைடு SP வந்து 5.3 சென்டிமீட்டர். ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. இங்கே டயகனலே இல்லை, 4 சைடும் கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டயகனல் நம்மளாம் வரைஞ்சிக்கிட்டு மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு டயகனல் தேவை. டயகனல் இன்னும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ரஃப் டயக்ராம் பார்க்கலாம். PQRS வரைஞ்சிக்கிட்டு ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிக்கலாம். PQவும் QRும் 3.5 சென்டிமீட்டர். ஓகே, ஆங்கிள் Q வந்து 120 டிகிரி. அப்போ நம்ம PRஐ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டயகனல் நமக்கு தேவை. ஓகே, RS ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர், PS ஈக்குவல் டு 5.3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அது மாதிரி வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ மெயின் டயக்ராம் போகலாம். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி PQ 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ Pலேருந்து நம்ம PQ வந்து
3.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். 0லேருந்து 3.5க்கு ஒரு புள்ளி வச்சுப்போம். 0 to 3.5 புள்ளி வச்சுட்டு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டு அதை நம்ம நேம் கொடுத்துக்கலாம் PQ. இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Q, இது 3.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி Qவை சென்டராக வச்சு, ஓகே, Qவை சென்டராக வச்சுட்டு PQ மேலே கோயின்சைட் பண்ணிவிட்டு ஆங்கிள் Q வந்து 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆங்கிள் Q 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி 90க்கு அபவ். ஓகே, அப்போ அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் இந்த சைடு பார்க்கணும். ஓகே, விரிஞ்சிருக்கணும், இந்த லைனுக்கு விரிஞ்சிருக்கணும். 120 டிகிரி இங்கே மெஷர் பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் அக்யூட்டில் பார்த்துடக்கூடாது, அப்டியூஸில் தான் பார்க்கணும். 120 டிகிரி வந்து 90க்கு அபோவாக இருக்கிறதுனால எப்போவுமே அப்டியூஸில் பார்க்கணும். 120 டிகிரி இந்த சைடு போட்டு புள்ளி வச்சுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லாங் லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே, அந்த புள்ளியோட க்யூவும் வச்சுட்டு நம்ம ஒரு லாங்காக லைன் வரைஞ்சிக்கலாம். அதை QXன்னு வச்சுப்போம். ஓகே, QXன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இன்னொரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க, PQவும் QRும் 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி PQ 3.5 நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ QR வரைகிறதுக்கு அதேமாதிரி 3.5க்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 3.5 மெஷர் பண்ணிக்கங்க. 0லேருந்து 3.5க்கு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு QS சென்டராக வச்சுட்டு 3.5 ரேடியஸ் எடுத்துக்கிட்டு அந்த QX மேலேயே நம்ம ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, QX மேலேயே ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிட்டோம் 3.5 சென்டிமீட்டருக்கு. ஓகே, இப்போ அதை நம்ம எழுதிக்கலாம். அந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். ஓகே, PQவும் QRும் 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. PQ லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கிட்டோம். QX 120 டிகிரி வரைஞ்சோம். ஓகே, PQX எவ்வளோ வரைஞ்சோம்? 120 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிளில் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ Qவை சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம், 3.5 ரேடியஸ் எடுத்துக்கிட்டு Q சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அந்த QXை கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், ஆர்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணலாம். PRை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, PRை நம்ம என்ன செய்யலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் RS வந்து 5.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கேலில் காம்பஸ் எடுத்துக்கிட்டு 5.2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, 0லேருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 5க்கு அடுத்த செகண்ட் லைன். ஓகே, 5க்கு அடுத்த செகண்ட் லைன் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ஆரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 5.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஓகே, 5.2 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PS வந்து 5.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாதிரி PS நம்ம மெஷர் பண்ணலாம். Pலேருந்து S எவ்வளவு? 5.3னா ஒரு சென்டிமீட்டர் கூட எடுத்துப்போம். ஓகே, 1 சென்டிமீட்டர் கூட எடுத்துப்போம். 5.3 சென்டிமீட்டர். Pலேருந்து S 5.3 சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும்னா அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணி ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஆர்லேருந்து 5.2 வரைஞ்சோம். Pலேருந்து 5.3க்கு வரைஞ்சிக்கிட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணலாம். அந்த கட் பண்ணுற பாயிண்ட் நமக்கு Sன்னு எடுத்துப்போம். கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம Sன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம PSRSை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம PSRSை ஜாயின் பண்ணிக்கங்க. PSRS. ஓகே, அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் நம்ம எழுதிப்போம். இது எவ்வளோ வரைஞ்சோம்? 5.2 சென்டிமீட்டர். இது 5.3 சென்டிமீட்டர். ஓகே, 5.3 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஹைட்டு கண்டுபிடிப்போம். அப்படின்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஹைட்டு தெரிஞ்சால் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். இந்த டயகனல் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். டயகனல் வந்து சும்மா நம்ம PRஐ ஜாயின் பண்ணி விட்டோம். QR வரைஞ்சப்புறம் QX வரைஞ்சிட்டு QR வரைஞ்சிட்டு PR சும்மா தான் ஜாயின் பண்ணோம். நம்ம அந்த PR டயகனலில் மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6.2 சென்டிமீட்டர் வருது. ஓகே, 6.2 சென்டிமீட்டர் வருது. அந்த டயகனல் எவ்வளோ வருது? 6. நம்ம மெஷர் பண்ணி தான் எழுதுகிறோம். இது கொஷினில் கொடுக்கல. இந்த டயகனலில் நம்ம மெஷர் பண்ணி 6.2 சென்டிமீட்டர் எழுதிக்கணும். இப்போ நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிவிட்டு ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம செட் ஸ்கொயர் எப்போவுமே இதில் எந்த டயகனல் மேலே இருக்கணும் அந்த டயகனல் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம அந்த எஸ்லேருந்து ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ்ஸுக்கு நேராக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி
இப்படி நகர்த்தணும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி நகர்த்திட்டு இந்த எஸ் பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தணும். இந்த இடம் ஒரு சைடு செட் ஸ்கொயரில் ஒரு சைடு ஸ்கேலில் கோயின்சைடாக இருக்கணும். ஓகே, செட் ஸ்கொயரில் ஒரு சைடு ஸ்கேலில் கோயின்சைடாக இருக்கணும். இன்னொன்று இந்த டயகனல் பேஸ் இருக்குல்ல, இந்த டயகனல் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு சைடு டயகனல் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி எஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு நேராக கொண்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செட் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணி எழுதலாம். ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த ஹைட் எவ்வளோன்னு பார்ப்போம். 0 to 4.2 சென்டிமீட்டருக்கு இருக்குது. ஓகே, இப்போ 4லேருந்து அடுத்த 2 கோட்டுக்கிட்ட இருக்குது. 0 to 4.2 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் என்ன, h1 4.2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்கேல் இதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்கேல் என்ன செய்யணும்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டயகனலுக்கு நேராக வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு செட் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வரைஞ்சிப்போம். இதை மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம 1.6 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது, 1.6 சென்டிமீட்டர் இருக்குது. 1.6 சென்டிமீட்டர். h1 4.2 சென்டிமீட்டர், h2 வந்து 1.6 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு d இன்ட்டு h1 + h2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 1/2 இன்ட்டு டயகனல் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணோம்னா 6.2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணோம். ஓகே, அது 6.2 எழுதிக்கலாம். டயகனல் 6.2 இன்ட்டு h1 எவ்வளோ மெஷர் பண்ணோம், 4.2 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். h2 வந்து 1.6 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் d வந்து 6.2 போட்டுக்கலாம். இந்த பிளேஸ் ஆஃப் h1 4.2, இந்த பிளேஸ் ஆஃப் h2 1.6 எழுதிக்கலாம். ஓகே, 1/2 6.2 ரைட் ஆஸ் இட் இஸ் இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டெசிமல் நம்பரை ஆட் பண்ணோம்னா எவ்வளோனா 6 + 2 8 புள்ளி வச்சுப்போம். 4 + 1 5 5.8. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5.8 கிடைக்குது. இப்போ நம்ம காமன் டிவிசர் 2ஓட காமன் டிவிசர் இதுலேயும் 2 காமன் டிவிசர் இருக்குது, எடுத்துப்போம். 1 2s are 2, 3 2s are 6, 1 2s are 2. இப்போ 3.1ஐயும் 5.8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3.1 × 5.8 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா 1 8s are 8, 8 3s are 24. ஓகே, இப்போ 248 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 5s are 5, 5 3s are 15. ஆட் பண்ணலாம். 8 5 4 + 5 9, 2 + 5 7 1. ஓகே, கொஷினில் 2 டெசிமல்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா கடைசியிலேருந்து 2 நம்பர் தள்ளி ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஏரியா என்ன 17.98 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் ரெக்வயர்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் 17.98 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ இந்த சம் எப்படி வரைஞ்சோன்றது ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரா அ லைன் செக்மெண்ட் PQ = 3.5 சென்டிமீட்டர். PQ 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு மேக் ஆங்கிள் Q = 120 டிகிரி. இப்போ க்யூவில் வச்சு நம்ம என்ன செஞ்சோம்னா 120 டிகிரிக்கு ஆங்கிள் வரைஞ்சோம். ஓகே, அப்டியூஸ் ஆங்கிள் வரைஞ்சிக்கிட்டோம். தேர்ட் ஸ்டெப்பு வித் Q as சென்டர் ட்ரா அன் ஆர்க் ஆஃப் ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர். இப்போ Q சென்டராக வச்சுட்டு நம்ம அந்த QX மேலே 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அந்த QXும் ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஆர்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, QXும் அந்த 3.5 சென்டிமீட்டர் ஆர்க் வரைஞ்சோம்ல அது கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஆர்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பு வித் P and R as centers draw arcs of radii 5.3 centimeter and 5.2 centimeter respectively and let them cut at S. ஓகே, இது Pயும் Rயும் சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம்னா 5.3 சென்டிமீட்டருக்கும் 5.2 சென்டிமீட்டருக்கும் ஆர்க் வரைஞ்சோம். அந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்டு எஸ். ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஜாயின் PS and RS. பிஎஸ்ஸையும் ஆர்எஸ்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். சிக்ஸ்த் பாயிண்ட்டு PQRS is a required quadrilateral. நமக்கு PQRSனு ஒரு quadrilateral கிடச்சி. ஓகே, ஸோ PQRS is a required quadrilateral. In this video, we have seen construction of quadrilateral 1 to 3 sums. Next video, we will see construction of trapezium. Thank you, students.